கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக இந்த திறவுக்குள் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக இந்த ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய சத்தியங்களை பார்த்துட்டு வந்துருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது, பலிகள் அப்படின்ற தலைப்பில் தேவனுடைய சத்தியங்களை பார்த்துட்டு வந்துருக்கோன்றதை பார்க்குறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்காக ஒரு கூடாரம் கட்ட சொன்னார். அதுதான் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் மிக முக்கியமாக இந்த பலிகள் அப்படின்ற முறைமைகளை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. இந்த பலிகள் அப்படின்ற இந்த முறைமைகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணப்படுவாங்கன்னா பரிசுத்தமாக்கப்படுவாங்க, அவர்கள் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படும், அவர்கள் சுத்திகரிக்கப்படுவாங்க, இன்னும் அதிகமாக தேவனோடு நெருங்கி சேரக்கூடிய அந்த உறவுக்குள்ளாக போவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த மிக முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் இந்த பலிகள் அப்படின்ற முறைமையை தேவன் பழைய பாட்டில் ஏற்படுத்தியிருந்தான்றதை பார்க்கணும். அப்போது இந்த பலிகள் அப்படின்ற இந்த ஒரு கட்டளைகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பரிசுத்தம் பண்ணப்படுவாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் சர்வாங்க தகன பலியில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்த்துட்டு இருந்தோம். சர்வாங்க தகன பலி என்பது பாவ நிவர்த்திக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பலி அப்படின்றத பார்க்குறோம். அந்த பலியின் மூலமாக எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலக ஜனத்தின் பாவத்தை எடுத்து போட்டார் அப்படின்ற சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்துருந்தோம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலி என்னன்றதை பார்க்கும் பொழுது போஜன பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பலியில் மறைந்திருக்கக்கூடிய தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன, எதற்காக இந்த பலியை தேவன் செலுத்த சொன்னார் அப்படின்ற காரியங்களை பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாளில் கூட நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம போஜன பலியை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதை எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த போஜன பலியில் முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் என்ன அப்படின்னா, மெல்லிய மாவு, அதோட கூட எண்ணெய், அதுக்கப்புறமா தூப வர்க்கத்தை இந்த விஷயத்தில் சேர்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த போஜன பலியை வெவ்வேறு வகையில் அவங்க செலுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாவது இருப்பதாக. இதே 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். அதே 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீ படைப்பது பொரிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால். இந்த மாதிரி வெவ்வேறு வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போஜன பலியை செலுத்துவாங்க. அதோட கூட எண்ணெய், அதுக்கப்புறமா தூப வர்க்கம் சேர்ப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த போஜன பலியை எதற்காக அவங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதில் ரத்தம் கலந்துருக்காது. கரெக்டா? இதை பாவ நிவர்த்திக்காக அவங்க செலுத்துறாங்களா அப்படின்னா இல்லை. மாறாக தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போஜன பலியை அவங்க செலுத்துறாங்க. என்ன அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, என்ன ஒரு அக்னாலேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனால தான் இந்த அறுப்பினுடைய விஷயம் கிடைச்சிருக்கு, அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போஜன பலியை அவங்க செலுத்துறாங்க என்று நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த போஜன பலியை எப்பெல்லாம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் பார்க்கும்போது, காலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு போஜன பலியாக ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாக மெல்லிய மாவையும் செலுத்த கடைவீர்கள். அப்போ சர்வாங்க தகன பலிக்கு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த போஜன பலி செலுத்துவாங்க. அதோட கூட பான பலியும் டெய்லியும் அவங்க செலுத்துவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா மாத பிறப்புலையும் பண்டிகை காலத்திலையும் ஓய்வு நாளிலையும் அவங்க செலுத்துவாங்க. இங்கே லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தானாக முன் ஒரு போஜன பலி செலுத்தணும் அப்படின்னா எப்படி செய்யணும் என்ற விஷயத்தை தான் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறமா இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்கே பார்க்கும்போது மெல்லிய மாவு. இந்த மெல்லிய மாவு என்றதை யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதை அடையாளப்படுத்தும். அப்போ பாருங்க, அந்த கோதுமையானது
நொறுக்கப்பட்டு தான் என்ன ஆகும், அந்த மாவா வந்து ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை அந்த ஒரு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நொறுக்கப்பட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி என்னை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துது. ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா தூப வர்க்கமானது சுகந்த வாசனையா இருந்துச்சு. அவர் சுகந்த வாசனையாக என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுக்கு அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும். இதற்கு நமக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம கிறிஸ்து தான் நமக்கு ரோல் மாடலா இருக்காரு இல்லையா. இப்போ நம்ம போஜன பலியை செலுத்தணும் அப்படின்னா அப்போ கிறிஸ்துவ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம அவரோட கூட பாடுகளை சகித்தோம் ஆனால் அவரே கூட ஆளுகையும் செய்வோம். நம்மளும் அந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நம்ம இந்த தேவனுக்காக இந்த போஜன பலி செலுத்தணும், தேங்க்ஸ் கிவிங் செலுத்தணும், நன்றி செலுத்த வகையில செலுத்தணும் அப்படின்போது நம்ம இந்த பாடுகள் மத்தியில தான் தேவனோட ராஜ்யத்துக்களாக சென்றட முடியும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பரிசுத்தாவி ஆயில் என்றது பரிசுத்தாவி குறிக்குது இல்லையா. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு இணங்க தேவனுடைய அந்த வழிநடத்துதல் இணங்க தான் நம்மளுடைய இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் இந்த நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கணும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தூப வர்க்கம்ன்றது நம்ம சுகந்த வாசனையாக கிறிஸ்து எப்படி தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ நாமும் சுகந்த வாசனையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி செலுத்தும் போது இந்த போஜன பலியில எதை கலக்கக்கூடாது சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக, புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். அப்ப ஏன் இந்த புளித்த மாவை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த புளிப்பு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நமக்கு கூட இருக்கக்கூடிய இந்த பாவ சிந்தனைகள், இந்த மாம்ச சிந்தனைகளை அது அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை கூட எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசிந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. ஸோ அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம பலி செலுத்தணும் அப்படின்னு வரும்போது இந்த பாவ சிந்தைகளோட அந்த மாம்ச கிரியைகளோட கூடிய விஷயத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தேன் கலக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல தேன் எதை அடையாளப்படுத்து, பொதுவாக தேன் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்தும், ஸ்வீட்னஸ் இல்லையா. அப்போ இந்த உலகத்தோட இசைந்து இந்த உலக லௌகிக கவலைகளோட இந்த உலகத்தோட ஐக்கியமாக இருந்து கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம போஜனம் பலி தேவனுக்காக இந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்புறமா முக்கியமா நம்ம இந்த போஜன பலியில விசேஷமா எது கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை கூட வாசிக்கலாம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. அப்போ உப்புனால் என்ன பண்ணணும், சாரமாக்கப்படணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை நம்ம ஆவிக்கிற வகையில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த உப்பு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய இன்னர் கேரக்டர். ஓகே, இதை கூட எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதிராலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ள உப்புடையவர்களாய் இருங்கள். அப்போ நல்ல கேரக்டர் நல்ல ஒரு குணலட்சணம் இருந்தாதான் நம் தேவனுக்கு ஏற்ற பிரியமாக என்ன பண்ண முடியும், நம்ம இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும் என்றதை கூட நம்ம இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த போஜன பலிக்கு உண்டான காரியத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ மீதமுள்ள காரியத்தை தேவனுக்கு சித்தமானால் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் போஜன பலியினுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம பார்த்தோம்ன்றத பார்க்குறோம். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தோம்ன்றத பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்காக நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த பலி இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்ம அனுதினம் செய்யக்கூடிய நம்மளுடைய செயல்களும் தேவனுடைய சித்தத்துக்கேற்ப இருக்கணும். அதுவும் எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக அந்த பாடுகள் நிறைந்த அந்த ஒரு சூழ்நிலைகளை கடந்து வந்தார் அப்படின்றத பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி அப்படின்றத ரோமர் 12:1 சொல்கிறார் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் இன்னும் ஆச்சரியமான சத்தியங்கள் மறைந்திருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம இந்த போஜன பலியை குறித்த விஷயங்களை பார்க்கலான்றத பார்க்குறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.